ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, புது சூப்பர் செல் கேமான ஸ்குவாட் பஸ்டர் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ வீடியோ போட தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, இதுவரை அந்த சூப்பர் செல் கேமோட கேரக்டர்ஸ் எல்லாரையும் வச்சு இதாக இருக்கும். அதாவது பார்பேரியன் ஃப்ரம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த கேம் செம்ம ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க இன்னும் பல பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், ஹியூஜ் மோட்டிவேஷனாக. ஸோ ஓகேங்களா? சரி இப்போ போவோம். இதோட சத்தே நமக்கு ஜெம்ஸ் கிடைக்கும். இந்த ஜெம்ஸுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அவன் போய் பஸ்ட் பண்ணுவோமா? என்ன ஓடிட்டாங்க, என்ன பார்த்து ஓடிட்டான். ஸோ இந்த கேமில் நிறைய கேம் மோட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது பலவிதமான மோட்ஸு. இது ஸ்பெல் ஓவர்லோடுங்கிற மோடு கீழே போட்டிருக்கு பாருங்க, ஸ்பெல் ஓவர்லோடு. ஸோ அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மோடு இருக்கும் போல. ஸோ அதில் நமக்கு ஸ்பெல் ஓவர்லோட். ஸோ இப்போ என்னது இந்த கேரக்டர் எடுத்துப்போம். கேரக்டர் பேர்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சது பார்பேரியன், அப்புறம் ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குமே அது, அப்புறம் காப்ளின், அப்புறம் ஹேடேன்னு ஒரு கேம் இருக்கும் தெரியுமா? அதில் வர ஒரு கோழி, அது மாதிரி ஹேடே கேமில் உள்ள கேரக்டர்ஸ் தெரியும். அதெல்லாம் அனிமல்ஸ் தானே, ஃபார்ம் அனிமல்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய இது சூப்பர் செல் கேம் ப்ளே பண்ணுறவங்களாம் இல்லை. நான் கிளாஷ் ஆஃப் கிளான் ப்ளே பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அப்புறம் இந்த கேம் நாங்கள் ஸ்குவாட் பஸ்டர் ஹேடே ப்ளே பண்ணியிருக்கேன். பட் அது ப்ளே பண்ணியே பல வருஷம் இருக்கும். இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கேம் ப்ளே வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக செஞ்சுருக்கேன். கேமை தரமாக இருக்கும். கேம் கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு ப்ளேன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த கேமுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்கலாம் தெரில. பட் இருந்தாலும் கேம் ஆனால் செம்மையாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, ஃபியூஷன். இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா ஃபியூஷன் அப்படிங்கிறது இந்த கேமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் அதை பற்றி பேச மாட்டேன். ஐ எம் வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் வெரி சாரி நம்பர். ஓகே, லீவ் இட். இந்த ஸ்பெல்லுக்கு என்ன பவர்னா, கொஞ்ச நேரம் அடிலாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிக்கிற ஒரு ஒரு அடியும் பலமாக இருக்கும். இது எங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும்னா, அதாவது நம்மளையே ஒருத்தன் பஸ் பண்ண ட்ரை பண்ணுவான் பாருங்க, அப்போது யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இது பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். ஸோ ஒருத்தவங்களுக்கும் வேறு இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ நம்ம பெருசாக அட்டாக்கிங்காக அப்புறம் இந்த மரம் வெட்டுறது அது மட்டும்தான் கேரி. ஏன்னா அதில் தான் நிறைய இது கிடைக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பார்பேரியன் ஃபியூஷன். நான் ஃபியூஷன் கீ யூஸ் பண்ணேன். ஸோ இந்த கேமில் கீஸுங்கிறதும் இருக்குது. ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஜெம்மைன் இருக்குது பாருங்க, இதுதான் முக்கியமானது, ஜெம்மைன். ஸோ இதுலேருந்து ஜெம்ஸ்லாம் கிடைக்கும். நமக்கு முக்கியமான ஜெம்ஸு இதுலேருந்து கிடைக்கிது. ஸோ இது யூஸ்ஃபுல் தான். ஐயோ, நம்மளை அடிக்கிறாங்க இவங்க. நாங்கள் அடிச்சுட்டாங்க, போச்சு, சாவ போகிறோன்னா. கடைசியில் அவங்க மாட்டவே இல்லை. சரி, பார்பேரியன் கிங்கு. ஓகே, நம்ம தான் இது வர ஃபஸ்ட்டில் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்லேயே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். லைக் தெரியும், நான் ஏதோ வாய் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னமோ எனக்கு தோணுது லாஸ்ட்டு செகண்டில் என்ன வேணால் மாறலாம்ல. பாருங்க, மாறிடுச்சு. ஸோ அச்சோ, ஜெம்மைனுக்கு இப்போ வேகமாக போகணுமே. இவங்க வேற இப்போ தான் சண்டைக்கு கூப்பிடுவாங்க. போனாங்க, நான் அப்புறமா சண்டைக்கு வரேன். ஓ, ஜெம்மைன் உடஞ்சிருச்சா? அச்சோ, பெரிய பிரச்சனை. சாப்பிட்றேன். அப்படி ஜஸ்ட் மிஸ்லாம் தப்பிச்சிட்டோங்க. இந்நேரம் ஃபுல்லாக டெட்டு தான். ஏன்னா எல்லா இடத்துலேருந்து அடிக்கிறாங்க. சே, தோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தோத்துக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நேரம்லாம் தோக்கலை, ஒரு 2 டைம்ஸ் தோத்தேன். ஓகே, செஸ்ட்டில் என்ன கிடைக்குது? காப்ளின்ஸ். ஓகே, ஸோ இதில் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு கேரக்டர்ஸ் கிடைக்கும். ஒரு 10 கேரக்டர்ஸ் இருந்தாக்கா உங்களால் எவால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் பற்றி தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். இந்த வாட்டி என்ன மோட்? ஓகே, வேக்கம் மோல். அதாவது இந்த வேக்கம் மோல் அப்படிங்கிற மேப்பில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நிறைய மோல்ஸ் ஸ்பான் ஆகும். அந்த மோலை நீங்க டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஜெம்ஸ் எல்லாம் கொடுக்கும். எங்க இருந்து வேணா அந்த மோல் ஸ்பான் ஆகலாம். சரி, ஓகே. எங்கேயாச்சும் மோல் ஸ்பான் ஆகுதா? அங்க பாருங்க, வந்துருச்சு வந்துருச்சு. ஓகே, அங்க போமா அதுகிட்ட. அதான் 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 ஓடிடுவாங்க அதோட. இங்க பாருங்க, ஓடிடும் அது. ஓடிடுச்சுடா. சரி, ஓகே, பார்பேரியன் எடுத்துப்போம். ஆ, ஓகே. அங்க ஸ்பான் ஆயிருக்கான் பாருங்க. சரி, அங்கெல்லாம் எதுக்கு போகுமா? இங்க ஒண்ணு இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்க, இதை அடிச்சு உடக்கும். ஓகே. மரத்தை ஓடுற அப்பாய். இவன் பேரு கிரெக்கு. மரத்தை விட்டான். மரத்தை வெட்டுறவன் பேரு. ஓகே, இப்ப யார் எடுத்துக்க? ரியோ எடுத்துப்போம். அதாவது ஆர்ச்சர் சொன்னேன். ஓகே, இங்க பாருங்க, அடிக்கிறான். நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம். நம்ம தேர்ட் பிளேஸ். அடே, இங்க பாருங்க, வருது வருது, நிறைய வருது. ஓகே, டிஃபீட் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க. சிக்கனா கிரெக்கா என்ன எடுத்துக்கலாம்? சரி, சிக்கனே எடுத்துப்போம். சிக்கன் கிட்ட இருந்து நிறைய இதுதான் ஸ்பான் ஆகும். என்னடா இவ்வளோ பாசம் ஒரே இடத்துல ஸ்பான் ஆகி தொலைஞ்சிருக்கு? ஓகே, அந்த ட்ரெஷரை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ரியோ. ஃபியூஷன். எப்படியோ ஃபியூஷன் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு நல்லதுதான் ஃபியூஷன். ஏன் ஃபியூஷன் ஆகும்போது ஹெல்த் ஃபுல்லி ரீகவர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தோட ஹெல்த்தும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதுக்கு நானும் ஒரு காரணம் தான் ஒத்துக்கிறேன். தெரியாம இந்த பக்கம் போயிட்டேன். டைனமைட் எடுத்துக்கோமா? டைனமைட் எடுத்துக்கிட்டோம். இவன் வந்து பிரால் ஸ்டார்ல ஒரு ப்ராலர். எனக்கு பெருசா பிரால் ஸ்டார் கேம் பத்தி எதுவும் தெரியாது. பட் அது ஒரு ரொம்பவே பாப்புலரான கேம்னு மட்டும் எனக்கு தெரியும். அதோட ஸ்டெம்பிள் கைஸோட யூஐ கூட ஃபால் இது நம்ம வாட் இஸ் தட் பிரால் ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். அதோட ஸ்டெம்பிள் பாஸ், பேட்டில் பாஸ், அந்த இது சேம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஐ எம் வெரி சாரி பிக் பாஸ். என்ன வந்துடுச்சு? அச்சோ, நீங்க என்ன இப்படி அடிக்கிறாங்க? நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம் ஒரு பாஸை. ஓகே, நம்ம என்னதான் பாஸே டிஃபீட் பண்ணியிருந்தாலும் நம்ம செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கோம். அட்ரா அட்ரா. ஓகே ஓகே, இங்க பாருங்க. இப்போ நம்ம தான் வின் பண்ணுவோமா? டைனமைக். ஓகே, எடுத்துப்போம் டைனமைக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் யூஸ்லெஸ் கேரக்டர். ஓகே, எல்லாத்தையும் அடிங்க. என்னடா இது இதுவே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கிட்ட இருந்து. அப்பாடி ஹெல்த்து. இப்போ நம்ம நேராக அங்கே போவோம், அங்கே போவோம். எல்லாத்தையும் பொறுக்கு பொறுக்கு. வின்னு 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 வின்னு. அச்சோ, என்ன அடிக்கிறான் அப்படி? ஓகே ஓகே ஓகே, கரெக்ட் பண்ணிட்டோம் கரெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இவனடி இவனடி. அவ்வளோதான். என்னடா இவ்வளோ அடி? அச்சோ, செத்துருவோம் போலயே. அது ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு. விச்சு விச்சு எடுத்துப்போம். ஓகே, ஏன்னா விச்சு நல்ல கேரக்டரு, எப்பிக் கேரக்டர், அதனால் நல்ல கேரக்டருங்கிறது. ஐயோ, அவன் கூட சண்டைக்கு போகுமா? என்னங்க அடிச்சு துரத்துறான். செத்துட்டேன் செத்துட்டேன். முடிவே அடிச்சு செத்துட்டேன்னு. என்ன வாரம் துரத்திக்கிட்டு? ஐயோ, அவன்கிட்ட இது இருக்கு. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு. சண்டைக்கு போனதுதான் தப்பு. ஐயோ, என்னங்க இப்படி தப்பு பண்ணிட்டேன்? சோ. சரி, பரவாயில்ல விடுங்க. நம்ம உயிரோடையாச்சும் இருக்கோமே. சரி, ஓகே. இப்போ நம்ம பாக்ஸ் ஆச்சும் ஓப்பன் பண்ணுவோம்ல, அதுலயாச்சும் ஏதாச்சும் நல்லதா கிடைக்குது. கிளிக் 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 கிளிக். ஓகே, சிக்கன். ஓகே, இதெல்லாம் நமக்கு பெருசா இல்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம வந்து எதையாச்சும் எவால்வ் பண்ணுவோமா? எவால்வ். இப்படி தான் எவால்வ் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் மெகா யூனிட். இந்த கேமில் மெகா யூனிட்டுங்கிறது இருக்கு. நீங்கள் கேம் ஃப்ரீ இது ஒன் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறத்துலேருந்து இருக்காது. அதுக்கு நீங்கள் பெயிட் பண்ணணும்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஓகேங்களா? ஓகே, பிளாசா ஷாப், பிளாசா சம்திங் இருக்குது, ஓகேங்களா? ஆர்ச்சரி டார்கெட், இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்னா அங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்த நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் போல.
இந்த இமோட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அதுவே தெரில. சரி விடுங்க. நான் ஆக்சுவலி இந்த கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரையிலும் எனக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. ஓகே, பெருமையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, டூப்பல் கேங்கர் இது வந்து ரொம்ப ஒரு எனக்கு பெருசாக பிடிக்கல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுக்கும்போது ஒரு கேரக்டராக தான் வரும். அதாவது நீங்கள் இப்போ வேற ஒரு கேரக்டர் எடுத்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க ஃபுல்லாக எல்லாருமே. இப்போ பாருங்களேன். இப்போ நான் இது எழுப்புறேன். இந்த ஷெல்லி இருக்குதானா, இப்போ 2 பேரும் ஷெல்லி ஆயிட்டாங்க. சரி ஓகே, இது எடுப்போம். அப்படின்னா என்னடா 2மே எனக்கு பிடிக்கலையடா. ஓகே, ரீடைம் பண்ணி இப்போ இது எடுத்துக்கிட்டேன். ரியோ ரியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு போவோம். டூப்பல் கேங்கர் பாய்ஸ். ரியோ எடுத்திருப்போம். எத்தனை முறை தான் ரியோ வருதோ பார்ப்போம். ஓடுறா கைப்புள்ள. அம்மாடி, அச்சோ அடி வாங்கிட்டேனே. ஓகே, அப்படியே தட்டி தளறி வந்துட்டேன். என்னடா எல்ப்ரமோ எடுத்துப்போம். நல்ல கரெக்டர் தான். ஓகே, இதோ அடிச்சுப்போமா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 1 ஹிட்ல முடிஞ்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆர்ச்சர் குயின் எடுத்துப்போம். ஆர்ச்சர் குயின் இவங்க டிஸ்டன்ஸில் வச்சே பண்ணலாம். பட் நமக்கு டிஸ்டன்ஸ் தான் செட் ஆகாது. ஓகே, 2 பாஸா, சூப்பர். இப்போ நம்ம தான் லீடிங்ல இருக்கோம், லீடிங் ஸ்டார்ஸ். ஐயோ, நான் தான்டா பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்பாடி பஸ்டர். ரிஹான் கையால தான் பஸ்டர். ஷெல்லி தான் கிடச்சிக்கணுமா. ஓகே விடுங்க, ரியோ எடுத்துப்போம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா தெரில. ரியோ எடுத்துப்போம். ஸோ நம்ம நிறைய ரியோ சேர்ப்போம். எவ்வளோ ரியோ முடியுதோ அத்தனை ரியோ சேர்ப்போம். ஓகே, ஃபுல் ஹெல்த்து அவ்வளோதாங்க. நாங்கள் மெடிக்கா இதுவா. ஓகே, ஹெல்ப் பண்ணுவோம். மெடிக்கு ஒரு டீமாக போய் இருக்கும்போது தான் சரியாக வரும். நார்மலாக வெறும் அது மட்டும் வச்சுலாம் வின் பண்ண முடியாது. ஐயோ, காயின் இல்லையாடா. இப்போ வருது காயின். ரியோ. ஓகே, ரியோவே இருப்போம் திருப்பி. ஓகே, அவங்கள அடிப்போமா. அவங்க நம்மளும் அடிக்க பார்த்தாங்க பாருங்க, சமக்காமன். இங்க பெரிய பிரச்சனையா போகுது, நம்ம ஓடி போங்கிறது. வேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஆர்ச்சர் குயின். ஓகே, போவா விச்சு. சரி, விச்சு எடுத்துப்போம். என்னங்க இப்படி ஆயிடுச்சு. அவன் ஆளுங்களை போட்டு போட்டு அவன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டானே. ச்சே, ஆளுங்களை போட்டாலும் உங்களுக்கு ஜெம்ஸ் கிடைக்கும், அவங்களோட ஜெம்ஸு. சரி, அவன் அதை யூஸ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆர்ச்சர் குயினா விச்சா. சரி, என்னத்தையும் எடுப்போம், ஆர்ச்சர் குயின் எடுத்துப்போம். ஓகே 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 ஓகே, நம்ம அதை கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓடி எப்படியாச்சும் அடி. கலெக்ட் பண்ணு. ச்சே, 2 பீஸ். ஸோ ச்சே, நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸே வந்திருக்கலாம் பாருங்க. 108, நம்ம 102. 3 4 5 6 7. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.